الرحمن الرحيم عن جابر بن عبد الله أن رسول الله صلى الله عليه وسلم قال: لو أني استقبلت من أمري ما استدبرت لم أسقي الهدي وجعلتها عمرة فمن كان منكم ليس معه هدي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமநாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்கள் என்றும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஹஜ் மேற்கொண்ட அந்த தொடர் ஹதீஸுடைய செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தன்னுடன் வந்த மக்களுடன் காபத்துல்லாவை தவாப் செய்து சஃபா மர்வாவுடைய சஅயை முடித்துவிட்டு மக்களுக்கு சொல்லுவாங்க, நான் பின்னர் அறிந்து கொண்டதை நான் முன்னரே அறிந்து கொண்டிருந்தால் என்னுடன் சேர்ந்து பலிப்பிராணியை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அதற்கு பிறகு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எல்லாம் உங்களுடைய செய்த தவாஃபு, இந்த கிரிகைகள் எல்லாம் உம்ராவாக நீங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று மொட்டை அடித்து உங்களுடைய இஹ்ராமிலிருந்து கலைந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அறிவிப்பாக கொடுக்கிறார். அப்பதான் ஒரு சஹாபி எதிர்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உம்ரா செய்து திரும்பவும் ஹஜ்ஜுக்கு தனியாக செய்யக்கூடிய இந்த செயல்பாடு இந்த வருஷம் மட்டும்தானா, அடுத்த வருஷமும் இப்படிதான் இருக்குமான்னு கேட்கிறாங்க. இது இந்த வருஷத்துடைய சலுகையா அல்லது தொடர்ந்து இப்படிதான் செய்யணுமா? உம்ரா செய்து தன்னுடைய மொட்டை அடித்து இஹ்ராமை கலைந்து அதற்கு பிறகு ஹஜ்ஜுக்கு உண்டான அமல் செய்வது இந்த வருஷத்துக்கு மட்டும்தானா, அடுத்த வருஷமும் இது தொடர்ந்து செய்யக்கூடியதுதான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யமன் தேசத்திலிருந்து ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பலிப்பிராணிகளை, ஒட்டகத்தை வாங்கி கொண்டு வந்ததாகவும் இந்த ஹதீஸுடைய தொடர்புடைய செய்திகளை சொல்றார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட, நீங்கள் எப்படி நியத் செய்து கொண்டீங்க, நீங்க எப்படி இஹ்ராம் அணிந்து
தல்பியா சொல்லிக் கொண்டீர்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, எங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நியத்துடன் எந்த அமலை தொடர்கிறாரோ நானும் அதை தொடர்கிறேன் சொல்லி நான் நியத் செய்து கொண்டேன் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஏன்னா இவங்க யமன்ல இருந்து இது கொண்டு வர்றாங்க, ஒட்டகங்களை வாங்கி கொண்டு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க உம்ராவை நிறைவு செய்த நீங்க இஹ்ராமை என்னை போல களைய வேண்டாம், தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு உண்டான இஹ்ராமாக தொடர்ந்து கொள்ளட்டும் நீங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஒட்டகமும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கி வந்த ஒட்டகமும் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டது. மொத்தம் 100 எண்ணிக்கைகள் கொண்டது அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே போல யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய 8வது நாள், யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய பிறை 8 துல்ஹஜ் பிறை 8 வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மினாவை நோக்கி சென்றார். இஹ்ராம் அணிந்து கொண்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி பிறை 8 அன்றைய துஹர் தொழுகை, அசர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை, பிறை 9 காலையில், அது அரஃபாவுடைய நாளுடைய காலை, ஃபஜ்ர் தொழுகையும் நிறைவு செய்துவிட்டு சூரியன் உதயமான பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து அரஃபாவுடைய மைதானத்துக்கு நமீரா அப்படிங்கிற இன்று மஸ்ஜித் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூடாரம் அமைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பகலில் துஹர், அசர், மக்ரிப், துஹருடைய அசர் துஹரையும் அசரையும் ஜம்மு செய்து தொழுது விட்டு மக்ரிபுடைய நேரம் வரையும் இருந்து மக்ரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவுக்கு போய் சென்று அங்க ஜம்மு செய்து தொழுதாங்க. லுஹரையும் அசரையும் எங்க ஜம்மு செஞ்சாங்க? அரஃபாவுல. அன்று அந்த மக்ரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபாவுல ஜம்மு செய்யலாம். அந்த அரஃபாவுடைய நாளையில் சூரியன் உச்சிக்கு உச்சி சாய்ந்ததிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டகத்தை கொண்டு வருமாறு, கஸ்வாயம் ஒட்டகத்தை கொண்டு வருமாறு அறிவுறுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபாவுடைய பள்ளத்தாக்கில் தன்னுடைய கஸ்வாவில் அமர்ந்து கொண்டு ஏராளமாக இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. 1,24,000 சஹாபாக்கள் அந்த ஹஜ்ஜில் கலந்து கொண்டதாக ஒரு செய்தி. அந்த 1,24,000 சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீண்டதொரு ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் அந்த உரை அப்படிங்கிறது இந்த உம்மத்து மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய உரை. அது இந்த உம்மத்து மட்டுமல்ல, மனித சமுதாயமே தெரிந்து கொள்ளக்கூடிய உரை. அது நீண்ட உரையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கஸ்வா என்னும் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு அந்த உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அந்த உரையினுடைய சுருக்கமான செய்தியை நாம் காணலாம்.